இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடலை செய்வதற்காக இங்கே வந்துள்ளோம். நமது ஊரை சேர்ந்த மிக மிக பிரபலமான ஒரு பந்தாட்ட வீரர் அவர்களை இங்கே நாங்கள் அழைத்து வந்து ஒரு முக்கியமான உரையாடலை அக்கரைப்பற்று மக்களுக்காக செய்வதற்காகத்தான் இங்கு நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போதே ஆரம்பிக்கிறோம். எப்படி சோமரிகளா பல 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 ஆண்டுகளுக்கு போகிற உங்களை சந்திச்சிருக்கோம், கோளில் பேசியிருக்கேன் ஒளி. நான் கொஞ்சம் வேலையோட தெரிஞ்ச நீங்களும் வேலையை சந்திக்கிற சந்தர்ப்பம் குறைய. ஆனாலும் இது ஒரு உண்மையிலே இது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வரலாற்று சந்திப்பு, ஒரு மனசில் ஒரு ஒரு சந்தோஷம். என்ன உங்களை பற்றி சின்ன ஒரு என்னை பற்றி பெரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை. என்ன சொன்னா ஓகே, நான் ஒரு அல்குரேஷ் நிறுவனத்தில் ஆரம்பித்து பல பல இதுகளை செஞ்ச அது எல்லாருக்கும் அல்குரேஷ் அனிஃபான்னா பொதுவாக இந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு ஃபுல்லாக தெரியும், இப்பவும் தெரியும். நீண்ட நாளைக்கு பிறகு நமது நண்பர், உண்மையிலே இவரை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு திடீர் ஞாபகம் மீன்ஸ் அது உடனடியாக பெறும். அது அப்படி என்று சொன்னால் இவருடைய மூத்த சகோதரர் ஷேக் இப்ராஹிமும் நமது டிஎஸ்ஆ இருந்தவர். அவரும் நானும் ஒரே கிளாஸ்மேட், நாங்கள் நண்பர்கள், ஒரு கிளாஸ்மேட். அப்போ இவரை பார்க்கும்போது எனக்கு ஷேக் இப்ராஹிம் அவர்களுடைய ஞாபகம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. மிக மிக நீண்ட காலமாக போயிட்டு அவரை பார்த்து எப்படியோ. எனவே மிகவும் சந்தோஷம் உங்களை சந்திப்பதற்கும் இந்த உரையாடலில் நாம ஈடுபடுவதற்கும். மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த ஊர் மக்கள், முக்கியமாக ஜென்ஸ் என்கிற ஒரு சமூகம் உருவாயிருக்கிறது, ஜென்ஸ் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்களை இப்போ நாம இந்த நிகழ்ச்சியூடாக மக்களுக்கு அறிய தர வேண்டி இருக்கின்றோம். சொல்லுங்கள் அனிஃபாவில், எப்படி உங்கள் மிக தெளிவாக 2 பிரசித்தம் பெற்ற உங்கள் கலந்துரையாடலுக்கு முக்கியமான நிகழ்வுங்கிறதால நான் உங்களுக்கு என்ன அழுத்தத்திற்கும் முதல்ல நன்றியும் சலாத்தையும் கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் பேச இருக்கிற விஷயங்களை பற்றி மிக தெளிவாக என்னன்னா அதாவது என்ன நடக்குதுன்னா, அக்கரைப்பற்றில் நீங்கள் அக்கரைப்பற்றில் ஒரு உதயபந்தாட்ட வீரர் 40 வருடங்களாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் இழக்கப்பட்ட மைதானத்தில் இருந்து நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு என்று சொல்லி எமது ஒரு மைதானம் ஒன்று இருக்கிறது. அந்த மைதானத்தில் அந்த மைதானத்தை பல பேர் நாங்கள் செய்கின்றது, நாங்கள் கொண்டு வந்தது, நாங்கள் ஆரம்பத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு புரியாமல் இருக்கிற மற்ற ஒரு தெளிவில். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம். அந்த உண்மையிலே எழுவட்டுவானுங்கிறது நாங்களும் விளையாடி இருக்கிறோம், போயிருக்கோம். அந்த வயசில் சாதாரணமாக பல வருடங்களுக்கு முதல் எழுவட்டு அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரியும். எனவே அதிலிருந்து மக்களுக்கு நாம இப்போதுள்ள இந்த மைதானம், இப்போதுள்ள மைதானம் குப்பைகளால் நிறைந்துள்ள மைதானத்தை வரை அதில் உள்ள வரலாற்றை நாம மக்களுக்கு சொல்லுவோம். நான் வேண்டிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற தகவலோட கூடிய தகவலை நான் சந்தர்ப்பத்தில் வழங்கலாம்னு நினைக்கிறேன். விளையாட்டு நான் உதைப்பந்து மட்டுமல்ல, கிரிக்கெட்டில் 6 ballக்கு 6 6 அடிச்சு ஒரு வீரர் தான். 86, 87 ஆண்டெல்லாம் மாவட்டத்தில் செஸ் சாம்பியன் நான் தான். மாவட்ட போட்டிகள் நீங்க நினைக்கிற மாதிரி உதைப்பந்து மட்டுமின்ற விளையாட்டு அல்ல. கரம், செஸ் இதுகளில் நல்ல அந்த 17 ஓலைனில் ரிலே ஓடி நாங்கள் 2nd பிளேஸும் எடுத்த காலமும் இருக்குது. ஆகவே எல்லாத்துலேயும் பலமையாக நான் ஒரு ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். நல்ல ஹை ரேங்கில் பாஸ் பண்ணினால் அக்கரைப்பத்தில் 3 தான் பாஸ் பண்ணேன் எங்கள் பெற்றில். இந்த எத்தனையாம் ஆண்டு? 78 பிரின்சிபல் 1978 ஆண்டு. நம்ம செயின் பாத்திர மகன் சொல்லுவோம் அடுத்தது நான் ஒரு விவசாயிட மகனாக நாங்கள் அவ்வாறு அந்த கல்வித்துறையிலேயே நாங்கள் எங்கள் பணியாற்றி யாழ்ப்பாணம் இந்து கொள்கையெல்லாம் நாங்கள் படிச்சுருக்கேன். ஒரு நான் மாஸ்டர் கெமிஸ்ட்ரி நான் இந்தியாவில் நான் முடிச்சுட்டு நான் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். 1967 ஆண்டு தான்
இந்த 70 கதை ஆரம்பிச்சது. ஏஸ் விளையாட்டு கழகம் ஆரம்பித்ததுலேருந்து 1967 ஆண்டு 4 ஏக்கர் காணி சின்னமோல நட மழை ஒன்று நினைக்கிறேன் வெள்ளமைச்சு அவர் அந்த வெள்ளமை செஞ்சு கொண்டிருந்த வெள்ளமைப்பு வெற்ற காலத்தில் விளையாடி கொண்டிருந்த கிரவுண்ட் இல்லாததால கழகங்கள் போய் கேட்டதால இந்த முறை வெள்ளாமை வெட்டி முடிஞ்சு செஞ்சு விளையாடுங்கடான்னு சொல்லி அவர் அப்படியே விட்டதாக ஒரு சரித்திரம் இருக்கு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளை பற்றி கதைச்சா அதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சந்தது என்று கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத காரணம் தான் அதை பற்றி எல்லாம் அவரை பேரெல்லாம் வராது, சொல்ல மாட்டாங்க. ஆகவே அந்த காலகட்டத்தில் விளையாடி கொண்டீங்களோ அது திருப்பி பிரச்சனை ஆகி புரஸ் கழகம் உண்டு ஆரம்பம் 73 ஆண்டு காலத்து புரஸ் கழகம் உண்டு வருது. புரஸ் கழகம் பிந்தின காலங்களில் 81 ஆண்டுல யூஸ் கழகம் ஆரம்பிக்கப்படுது. ஆகவே அந்த 71 கொடி கட்டி பறந்த காலம். அக்கரப்பத்துக்கு வராத எந்த கழகங்களும் ஜேர்மன்ல இருந்து வந்த ஒரு கழகமும் அக்கரப்பத்தில் வந்து 71 மைதானம் அம்பரம் மாவட்டத்தில் 2 கிரவுண்ட் தான் மெயின் ரோட்ல இருந்தது. 71 அடுத்தது சாஞ்சமருது ஹாஸ்பிட்டலும் பாடசாலையும் இருக்கிற மாளிகை கடை இந்த இதில் ஆரம்பிக்கிறது பலப்பக்கம் இருக்கிறது 3. அது 2 தான் 71. இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்காகவும் சில சரி முயற்சி காரணங்களுக்காகவும் 2 இடத்துலையும் விளையாட்டு மைதானம் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அட்லஜன புள்ளிகள் கூட தங்களோட மெச்சினை கொண்டாந்து இதில் குபட்டாவில் ஏற்றி கொண்டாந்து வச்சு 2 மணிக்கு வந்து விளையாடி போட்டு 4 மணிக்கு நாங்கள் விளையாட கிரவுண்டுக்கு போகக்கூட ஏற்றி போவாங்க. அந்த அளவுக்கு அட்லஜன புள்ளிகள் வந்து விளையாடினே இது. ஆகவே இது நீண்ட வரலாறு கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்துக்கு எப்போ இது சதி நடக்குது என்று சொன்னா அதைத்தான் நான் சொல்லுவார்கள் சிறு ஞாபகம். இந்த 71 மைதானத்தில் ஈஸ்ட் கிளப் என்பது அஷ்ரப் சார், லியாக்கத் அலி சார் ஆரம்பத்தில் அவங்க மெச்சில நாங்க பார்க்க போறோம். இந்த மெச் ஒன்று நடக்குதுன்னு எப்படி தெரியுமாண்டா, அந்த இப்ப இருக்கிற மெரினா ஹோட்டல், இப்ப இருக்கிற தூபா ஹோட்டலுக்கு முன்னுக்குள்ள அந்த ஒரு கொடி கட்டு, அதுல ஒரு சிவத்த கொடி வெள்ளிக்கிழமை பின்னர் எல்லாரும் ரெடி ஆகிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கொடி பறக்குதா கொடி பறக்குதாண்டு எப்ப பாப்பாங்கண்டா விவசாயி மாதிரி காலத்தால சுபோவுக்கு போக கொடி கட்டி பார்ப்பாங்க. கொடி கட்டி இருந்தா 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. மெச்ச பார்க்கறதுக்கு ஊருக்கு வந்துன்னு சொன்னா 3:30 மணிக்கு எல்லாம் இடம் பிடிப்பாங்க. ஒரு 4 லைன் கிரவுண்ட்ல 5 லைன் மேலுக்கு 6வது லைன் மெயின்ல 7வது லைன் மெயின்ல நம்மளோட ஷோபி காக்கா வந்து நம்ம ஊர்ல சசிகரன்ல ஒருத்தர் இருந்தாரு, மஜித் காக்கா மாதிரி இருந்தாரு, பாலமுனையர் மஜித் சொல்லி சசிகர் பட்டம் வந்து ஒவ்வொருவருக்கும் பின்னால 200-300 பேர் இருந்த காலம். அது ஒவ்வொரு பிளேயருக்கும் பின்னால ரசிகர்கள் 300-400 இருந்த காலகட்டம். நாங்கெல்லாம் அந்த 71 விளையாடக்குள்ள மெச்ச விளையாடி கொண்டு வந்தோம்னா ஒரு 55 காசு ஒன்று படுத்தி மெட்னி ஷோக்கு போற தியேட்டர் மெட்னி ஷோ. அடுத்தது தியேட்டர் தான் இல்லை. அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து விளையாட்டு மைதானத்துக்குரிய இடங்கள் தான். அது அந்தரம் அரசியல் திரிக்கிறவங்க அதை அந்த விளையாட்டு மைதானம் எப்போ பிரிக்கப்படுது விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப இருந்து அதாவது அரசியல் முழுக்க அரசியல் பழிவாங்கலாக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். அது வந்து நம்மள உருவாக்கல் காரணமில்லை. அது எம்எச் மஸ்ரப்ல தனிப்பட்ட ஒரு அரசியல் தெரியாது, எந்த மாற்றம் கிடையாது. அரசியல் தெரியுங்கிறது தான். அதில் அதாவது 90 நான் நினைக்கிறேன் சேஷன் சார் அவர்கள் பிரிகிற காலம், அது பெரிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படாது. ஆகவே அவர் வராது. வந்தோடனே எங்களுக்கு சும்மா அக்கரப்பத்தில் முழுநிலவில் கலையிரவு என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அதே அரசியல் ரீதியானதல்ல. எல்லா கலைஞர்களையும் சேர்த்து ஆஷிஷ் இருக்காரு, தாவூத் இருந்தார், இப்ராஹிம் சார் இருந்தார், சேஷரி சார் அவங்க மருவும் சேஷரினா இந்த மரணிச்சு 1.5 வருஷமாயிட்டு நம்மளோட பிரிஞ்சு போய். ஆக அவரை தலைமையில் ஒரு முழுநிலவில் கலையிரவு என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டிய ஒரு சூழலில் அக்கரப்பத்துக்கு ஏற்பட்டோன்னே பழைய கலைஞர்கள் ஆஷிஷ் கவிஞராஜ் தாவூத் பெரிய கலைஞர், நாம நினைக்கிற மாதிரி சின்ன பெரிய கலைஞர்கள் எல்லாம் நிகழ்ச்சி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, நாடகம்,
பெரிய கலைஞர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழல். அந்த தொழுவட்டுவ மைதானத்தில் அதை நாங்கள் நடத்தினோம். பொம்பளையில் எல்லாரும் வந்து சோத்த கதையில மாற்றி வச்சுட்டு பொம்பளையில் வந்து ஆம்பளையில வந்து கிட்டத்தட்ட தொழுவட்டுவ மைதானம் நிரம்பின ஒரு டைம். அங்கே ஒரு தேங்கு முனிசிபல் கட்டி நடத்த முனிசிபல் எல்லாம் இல்லை. அதான் அங்கே ஒரு தேங்கு, அந்த தேங்கு எல்லாம் அந்த தேங்கு வர ஆட்கள், அந்த குளத்தடி வர ஆட்கள், குளத்துல தொங்கல் வேற ஆட்கள் வந்து பார்த்துங்க. இது வந்து எம்எச்எம் அஷ்ரஃபோட காதுக்கு வெட்டினோம் அந்த நிகழ்ச்சி. அஷ்ரஃபு இது இந்த கிரவுண்டை இல்லமாக்கணுங்கிற ஒரு முடிவில் ரெண்டு ஸ்டேடியம் செய்ய வேண்டும். அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல 2 ஸ்டேடியம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால அதுக்கு பொருத்தமான மைதானம் வந்து அக்ரேபட்டியில் போட்டார். ஏன்னா மெயின் வீதியோட இணைந்து இருந்தனால் அது இரண்டும் அக்ரேபட்டி ஒன்று அது சாய்ந்த மாதிரி இது ரெண்டும் தான் பொருத்தமான மைதானம் வந்து அவர் எம்எச்எம் அசோ அறிந்திருந்தார். இருக்கலாம். ஆனா பிரதான காரணம் வந்து இந்த சேஷன் இந்த தத்துவ கொள்கையில உடைக்க வேணும், அக்கரப்பத்தை பிரிக்க வேணும், அதுல எந்த மாற்றமும் இருக்கல. இது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வந்து பிரியக்கூடிய பக்குவம் அந்த இருக்கல, யாருக்கும் இருக்கலைங்கிறது எங்களுடைய. ஆகவே 2வது தடவையும் அடுத்த வருஷமும் முன்னிலை கலை இரவு நடத்த வேண்டிய சூழ்நிலை. அதுவும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு என்ன நடத்தினோம்னு சொன்னா எழுவட்டுவாம் விளையாட்டு மைதானத்திலே தான் செஞ்சோம். ஆகவே திட்டம் போட்ட ஒரு சாதியில் 1 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா காசு விளையாட்டு மைதான அபிவிருத்திக்கு வந்துருந்துச்சு. இது வந்து 97ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு 10 லட்சம் காசு விளையாட்டு அபிவிருத்திக்கு வந்துச்சு. ஆகவே 1 லட்சம் ரூபா காசு அஷ்ரஃபு மண்டபம் என்றால் 1 லட்சம் ரூபா காசு வந்தது. அது இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நேற்று மாதிரி ஒரு கையப்பட்டு மாதிரி ஒரு அத்திவாரம் போற ஒரு பிளான்ல தான் அது நடந்தது. அது இந்த பிளானை கூப்பிட்டு எங்களோட தான் கூப்பிட்டு அந்த வந்து ஏனைய கலைஞர்கள் வீடு கொண்டு அல்குரஸ் மட்டும்தான் கரண்ட் அந்த சிச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவ எங்களுடைய நிறைய இப்போ போட்டியை வந்தோன்னே நான் சொன்னேன் 2-3 சஜஷன் சொன்னேன். நாங்கள் 2-3 சஜஷன் எப்படின்னா எழுவட்டுவான பிரிக்க ஏன்னா நாங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவா விடவும் இல்லை. ஆனால் எழுவட்டுவனை பிரிக்கலைங்கிற ஒரு காரணம் என்னன்னு சொன்னா எழுவட்டுவ மைதானம் எழுவட்டுவ மைதானம் மட்டும் இருந்து காணாது. அதை திருப்பி அதை இல்லாமக்குறதுங்கிறது ஒரு 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 அதை விட ஒரு உச்சக்கட்ட மூடத்தனமான ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத ஒரு செயலாங்கிறத அந்நேரம் அந்த உரியாக்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சு கொள்ள இயலாத சூழ்நிலையில தான் இது இந்த ஏற்பாடுகள் நடந்து போனது. ஆகவே நாங்க திருப்பி கரக்கு கொடியெல்லாம் கட்டி கஞ்செல்லாம் காய்ச்சி குடிக்காமல் போய் பெரிய அசுரப்பின் விரையில்லாத அளவுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினோன்னே அப்படியே கிடங்கில கிடந்துட்டேன். ஆகவே பிறகு சமைச்சி அப்படி இப்படின்ட்டு வரக்கூட பிரிக்கிற ஏற்பாடு வந்துட்டு இவங்க கூப்பிட்டு நாங்கள் அந்த ஒரு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டியில் நான் விளையாட்டு கமிட்டி ஒன்று பிரதேச அந்த இவர் நம்மளோட அதுன்னா நம்மளோட ஊசி இப்ப அந்த காலத்துல நம்மளோட இவர் முசமாவில ரிசைன் பண்ணி போட்டு போனதால நம்மளோட ஊசி அந்த வைஸ் சேர்மன் ஓய்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டிப்டி மேயர் கிடைக்குது.